ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு ஜேஎஸ் கிச்சன். நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்குது, அதை பாருங்கள். பிடிச்சிருந்தால் நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது பேக்கிங் ரெசிபி. அதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி. இதை நான் பார்த்திங்கன்னா ப்ரெஷர் குக்கர்லேயும் பண்ணியிருக்கேன், ஓவன்லேயும் பண்ணியிருக்கேன். ரொம்ப சிம்பிள் அண்ட் ஹெல்தியானது. பீட்ரூட், நாட்டு சர்க்கரை, கோதுமை மாவு, முட்டை. இது சிம்பிளாக பண்ணிடலாம். மிக்சியில் மட்டும்தான் நம்ம பண்ண போகிறோம். எல்லாமே மிக்சியில் போட்டுடலாம். ஃபஸ்ட்டு பீட்ரூட் போட்டுக்கலாம். பீட்ரூட் 1 கப் எடுத்திருக்கேன். இப்போது அதையை நான் கோர்ஸ், அதாவது தருன்னு அரைச்சி எடுத்துட்டேன். இப்போது 2 எக்கு ஆட் பண்ணிக்கிறேன். அதே மிக்சி ஜாரில் 2 எக்கு ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு நான் என்ன ஆட் பண்ண போகிறேன்னா ஆயில் 1/2 கப், அதாவது 1.5 கப் கோதுமை மாவுக்கு 1 கப் பீட்ரூட், 1/2 கப் ஆயில் ஊற்றிருக்கேன். நெக்ஸ்ட்டு சுகர் 1.5 கப் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். வெனிலா எசன்ஸ் 1 டேபிள் ஸ்பூன். சுகர் இன்னும் கொஞ்சம் கூட்டிக்கிறதும் குறைச்சிக்கிறதும் உங்கள் இஷ்டம். நீங்கள் ஒயிட் சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம், பவுடர் பண்ணி. இப்போ எல்லாமே நம்ம நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. ஒரு லிக்விட் கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு. பார்த்திங்கன்னா ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி இது ஹெல்தியும் கூட. ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம் நம்ம. இப்போ அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ண போகிற ஒரு 2 இன்க்ரீடியன்ட் பேக்கிங் சோடா, அதுக்கப்புறம் கோதுமை மாவு. அவ்வளோதான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இது ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இப்போ கோதுமை மாவு 1.5 கப் மெஷர் பண்ணி வச்சுருக்கேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சலிச்சு போட்டுக்கலாம், அதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு, அதை விட கொஞ்சம் கம்மியாக, இது டீஸ்பூன் விட கம்மியான ஸ்பூன், குட்டி ஸ்பூன் தான், அதில் பேக்கிங் சோடா ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நீங்கள் வேணும்னா ஒரு பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த மிக்சரோட மாவு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி இது கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இன்கேஸ் உங்களுக்கு திக்காக இருக்குது அப்படின்னா நீங்கள் தேவையான அளவு கொஞ்சம் மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது ஓவன் நம்ம 180 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் 40 மினிட்ஸ் வச்சுருக்கோம். பேக்கிங் மோடில் வச்சுருக்கோம். இப்போது உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் இருக்க ஒரு ட்ரேயில் நீங்கள் இதை ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் ஆயில் வேணாம் அப்படின்னா நீங்கள் அந்த பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டுக்கோங்க. இப்போ ஆயில் போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு மேலே கொஞ்சம் கோதுமை மாவு டஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் கோதுமை மாவு டஸ்ட் பண்ணலினாலும் வந்துடும், பட் கோதுமை மாவு டஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். இப்போ நல்லா எல்லா பக்கம் படுற மாதிரி நம்ம நல்லா தட்டி எடுத்துக்கலாம். தட்டிட்டு ரிமைனிங் இருக்கிறத நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ மாவு உள்ளே ஊற்றிடலாம். இந்த கன்சிஸ்டன்சியில் ஊற்றும் போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்துச்சு எனக்கு. இப்போ நல்லா டேப் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு பபிள்ஸ் ஃபார்ம் ஆகாது, ஈவனாக பேக் ஆகும். மேலே உங்களுக்கு பிடிச்ச நட்ஸ் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம் கார்னிஷிங்காக. நான் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறது கார்னிஷிங்காக கேஷ்யூ நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் சாக்கோ சிப் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ட்ரை கிரேப்ஸ், அதுக்கப்புறம் இப்போ ஏன் கேஷ்யூ போட்டிருக்கேன்னா கொஞ்சம் கான்ட்ராஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான். நீங்கள் வால்நட் கூட போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பாதாம் ஆட் பண்ணிக்கலாம். பாதாம் சோக் பண்ணி ஸ்கின் எடுத்துகிட்டு போடுங்க, இல்லைன்னா நீங்கள் அப்படியே கூட கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ ஓவனில் நாம் வைக்கலாம். வச்சுட்டு 40 மினிட்ஸ் அது குக் ஆகட்டும். சைமல்டேனியஸாக நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு ப்ரெஷர் பேனில் சால்ட் இல்லைன்னா மண் போட்டுக்கோங்க. மணல் போட்டுக்கலாம், இல்லைன்னா உப்பு போட்டுக்கலாம். நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு கீழே அந்த பவுல் வைக்கிறதுக்கு தேவையான அளவு அந்த ஸ்டாண்ட் மாதிரி வச்சுக்கோங்க. எந்த பவுல் வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். சுற்றியும் அதான் குக்கரில் சைடில் படாத மாதிரி இருக்கணும்.
10 மினிட்ஸ் வந்து ப்ரீ ஹீட் ஆகட்டும். இப்போது எந்த பவுலில் வந்து நீங்கள் போடுறீங்களோ அந்த பவுலில் ஆயில் கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு சுற்றியும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணி முடிச்சுட்டு சேம் தான் அதே மாதிரி கொஞ்சம் மாவும் வந்து டஸ்ட் பண்ணிக்கலாம். அப்போ தான் ஒட்டாமல் வரும். அதுக்காக தான் நம்ம வந்து டஸ்ட் பண்ணுறது. இப்போ உள்ள பவுல் வச்சுட்டு நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா டேப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உள்ளே வச்சுருங்க. இப்போ நம்ம வந்து கேஸ்கட் இருக்கக்கூடாது, மேலே அந்த வந்து விசில் இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டுமே வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கு வந்து உள்ளே விட்டு பார்க்கும்போது எதுவுமே ஒட்டாமல் வரணும். அப்போ தான் பர்ஃபெக்டாக குக் ஆகிருக்குன்னு அர்த்தம், அதாவது பேக் ஆகிருக்கு. இப்போது இதையும் வந்து அதே மாதிரி நம்ம பேக் ஆகிருக்கா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கலாம். சைட்லேயும் விட்டு பார்க்கணும், சென்டர்லேயும் விட்டு பார்க்கணும். அப்போ தான் வந்து சென்டரில் சம்டைம்ஸ் வந்து சென்டரில் பேக் ஆகிருக்கும், சைடில் பேக் ஆகிருக்காது. ஸோ நீங்கள் 2 பக்கமுமே பேக் ஆகிருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வெளியே எடுத்துக்கலாம். இப்போது அவ்வளோதான், நம்மளோட பீட்ரூட் கோதுமை மாவு கேக் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. உண்மையாலுமே இது ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் பீட்ரூட் இருக்குது அப்படிங்கிறது வந்து நீங்கள் சொன்னால் தான் தெரியும். ஏன்னா நம்ம கொக்கோ பவுடர், சாக்லேட் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கிறதுனால. இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்குது. குக்கரில் வச்சதும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சாஃப்டாக வந்துச்சு. உங்களுக்கு குக்கரில் வச்சது பார்த்திங்கன்னா டைமிங் வந்து 30 to 35 மினிட்ஸ் எடுத்துச்சு. சேம் டைமிங் தான். ஓவன்லேயும் பார்த்திங்கன்னா எனக்கு 40 மினிட்ஸ் எடுத்துச்சு. இப்போ நான் கட் பண்ணி காட்டுறேன் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக இது எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் தான். நம்ம மிக்சியில் போட்டு தான் எடுக்க போகிறோம். மற்றபடி எந்த ஒரு எக்யூப்மெண்ட்டுமே உங்களுக்கு தேவை கிடையாது. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ் வரும். நீங்கள் மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.